அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள், திமுகலேருந்து எம்எல்ஏக்கள், 2 பேருமே எம்எல்ஏக்கள் தானே இன்னைக்கு, சாதாரண எம்எல்ஏக்கள் தானே. ஏன் திமுகலேருந்து சேராமல் அதிமுகலேருந்து போய் சேர்றாங்க? சரி, ஏன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தேடியே பிடிச்சிங்கல்ல, அவர் நீக்குவார் அல்லது விலக்கி வைப்பார், யாராவது எங்கேயா போவாங்க, தேடி பிடிச்சிங்கல்ல. எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் அங்கே யாருமே சேரலை? உடனே கலாய்ப்பாங்க சில பேர், யார் இருக்காங்க சேர்றதுக்கு? 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, 4% ஓட்டு இருக்குது அவங்களுக்கு, இருக்கிறத வச்சு பேசுவோம். ஏன் அந்த மாதிரி செய்தி எதுவும் வெளியில் வரல? ஏன் கம்யூனிஸ்ட்லேருந்து ஏன் யாருமே போய் சேரல? தாவேக்கால போய் ஏன் அதிகமாக அதிமுகலேருந்து போய் சேர்றாங்க செய்தி வருதுன்னா, அதிமுக அன்றைய கால தாவேக்கா, இன்றைய கால இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா இருக்குல்ல, இது தாவேக்கா இல்லை, அன்றைய கால அதிமுக. இன்றைக்கு காலையில் திறப்பதற்கு துவங்குவதற்கு திட்டமிடப்பட்டதை நிகழ்ச்சி ரத்து பண்ணுறாரு செய்தி வருது. சரி, என்ன எதனால் அது ஏதாவது கொஞ்சம் தாமதம் இருக்கா, ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இன்னைக்கு காலையில் அவருடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர், ஒரு முக்கியமான நபர் ஜெகதீஷ் அப்படிங்கிறவருடைய இல்ல நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். இப்போ மக்களுக்கு என்ன கம்பேர் பண்ண தோணும்? மக்களை விட்டுருங்க, நம்ம கூட என்ன கம்பேர் பண்ண தோணும்? இப்போ ஒரு அரசு நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிட்டு போகிறாரேப்பா அப்படின்னு தோணும். மக்கள் இப்போ கேட்டு பார்த்தா என்ன தப்பு இதில்? தப்பு ஒன்றும் இல்லையேன்னு ஒன்று. மாற்றம் அப்படின்னு ஒன்று நம்ம எதிர்பார்த்தோமே, மாற்றத்துக்கான வாக்கு தான் நீங்கள் போட்டுக்கலாம் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க அதுக்கெல்லாம் போடவே இல்லை. 21 நாள் ஓட்டு போட்ட மை என்ற காய்ச்சிருக்கா பார்த்தீங்களா? இருக்கா? இருக்கு, இன்னும் இருக்குது. அதை காயத்துக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி கட்சி மாறுற கேட்டால், எம்எல்ஏ போய் ராஜினாமா பண்ணிட்டு தானேங்க போறாரு, அது என்னங்க தப்புனா மக்களை துச்சமாக மதிக்கிற நீ. அப்போ இன்னமும் எடுத்ததில் வரும்போது நாம் தமிழர் கட்சி, அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்டோர்லாம் அதில் வரைங்கி போட்டி போடணும். அன்புமணி சொல்வது 100 சரியான விஷயங்க. பொது வேட்பாளரை நிப்பாட்டணுங்க. ஸ்டாலின் நிற்கட்டும், இவர் சீமான் நிற்கட்டும், எல்லாரும் நிற்கட்டும்ன்ற பொது வேட்பாளரை நிப்பாட்டுங்க, ஜெயிங்க, உள்ளே போங்க. அப்போ தான் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். முதலமைச்சருங்க டெல்லிக்கு போகிறாரு, மீட் பண்ணிட்டு வெளில வரீங்க, ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி போனேன், பேசினேன், கேள்விக்கு கோரிக்கை வச்சேன் அப்படின்னு ஏங்க பேச மறுக்கிறீங்க? ஒரு முதலமைச்சர், நீங்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறவருக்கு என்னென்ன பண்ணிட்டு போங்க. ஒரு சிஎம் ஆகிட்டீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கே இவ்வளோ தடுமாறுறீங்க, இவ்வளோ பயப்படுறீங்க? போன ஆட்சியில் கூட எழுதி வச்சாது படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க ஐயா ஸ்டாலின். அப்போ இது போன்ற செயல்பாடுகள் முதல்ல. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு உதவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, ஏதாவது ஒரு திராவிட கட்சி அழிஞ்சால்தான் அங்கேருந்து தமிழ் தேசியம் போன்ற கட்சிகள் வந்து எழ ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த சரிவை சந்திக்குதா அப்படின்றது தான் கேள்வி. தொடர்ச்சியாக அதிமுக இடையே உள்ள அந்த பிரச்சனைகள் இறந்தா பிளக்குது. அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? இல்லை, இது வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்று தான். ஒரு புதிய சக்தி ஒன்று வரும்போது எக்ஸிஸ்டிங்காக இருந்த 2 டூயல் ஃபோர்ஸஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்த இழந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு புதிய ஃபோர்ஸ் வந்து அமர முடியுங்கிறது இயற்கை விதி. அப்போது திமுக அதிமுக என்று இருந்த இருமுனை போட்டி அப்படிங்கிறது தாவேக்கா வந்து உள்ளே வந்ததுனால, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருந்ததுனால சேர்த்து ஒரு 4 முனையை போட்டி நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் தான் எப்போதுமே போட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அப்படி கிடையாது. அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல வச்சு எதிர்நிலையில் தாவேக்கா வந்து தன்னை வந்து பொசிஷனிங் பண்ணி இன்னைக்கு வந்து முதல் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ இனிமேல் என்னவாகும்னா, தாவேக்கா வர்சஸ் யார் அப்படின்னு கொண்டு போவதற்கான முயற்சிகளை தாவேக்கா ஈடுபடுவாங்க. இப்போ யதார்த்தமும் அதுதான். ஏன்னா ஆளுங்கட்சி யார்? தாவேக்கா. இப்போ தாவேக்கா வர்சஸ் யார் அப்படிங்கிறதா போட்டி. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் வந்து அதிகமாக அதிமுக கலந்து போய் தாவேக்காக சேர்றாங்க, ஏன் திமுக கலந்து போய் சேரல? என்ன காரணம்னு? அதிமுக வீக்காக இருக்கிறதுனால. அதிமுகலிருந்து எம்எல்ஏக்கள், திமுகலேருந்து எம்எல்ஏக்கள், 2 பேருமே எம்எல்ஏக்கள் தானே இன்னைக்கு, சாதாரண எம்எல்ஏக்கள் தானே. ஏன் திமுகலேருந்து சேராமல் அதிமுகலேருந்து போய் சேர்றாங்க? சரி, ஏன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தேடியே பிடிச்சிங்கல்ல, அவர் நீக்குவார் அல்லது விலக்கி வைப்பார், யாராவது எங்கேயா போவாங்க, தேடி பிடிச்சிங்கல்ல. எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் அங்கே யாருமே சேரலை? உடனே கலாய்ப்பாங்க சில பேர், யார் இருக்காங்க சேர்றதுக்கு?
20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, 4% ஓட்டு இருக்குது அவங்களுக்கு. இப்போ இருக்கிறத வச்சு பேசுவோம். ஏன் அது மாதிரி செய்தி எதுவும் வெளியில் வரல? ஏன் கம்யூனிஸ்ட்லேருந்து ஏன் யாருமே போய் சேரல தாவேக்கால போய்? ஏன் அதிகமாக அதிமுகலேருந்து போய் சேர்றாங்க செய்தி வருதுன்னா, அதிமுக அன்றைய கால தாவேக்கா, இன்றைய கால இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா இருக்குல்ல, இது தாவேக்கா இல்லை, அன்றைய கால அதிமுக. புரிஞ்சுச்சா? தத்துவம் இல்லைன்றி, கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை, கோட்பாடு இல்லை, சித்தாந்த வலிமை இல்லை, இது எதுவுமே இல்லாமல் எது மட்டும் இருக்குதுன்னா உங்களுக்கு திரை கவர்ச்சி, ஒரு திரை பிம்பம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதுக்கு முன்பாக காட்டியவர் எம்ஜிஆர் அவர். ஐயா எம்ஜிஆர். நம்ம ஏன் அவர் அது மட்டுமே அவர் பண்ணாருன்னு சொல்ல முடியாதுன்னா, அவர் 15 வருஷம் ஒரு உழைப்பு போட்டிருந்தார், எம்எல்ஏவா இருந்தார் ஆல்ரெடி. அதனால தான் நம்ம அவரை வந்து விஜயரோட ஒப்பிடலை. இன்னைக்கு சூழல்ல எம்ஜிஆர் அவர்களையும் தாண்டி அப்போ என்ன ஆகுதுன்னா, கால மாற்றம் அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையை மாற்றலை. மக்கள் இன்னும் திரைக்குள்ள மூழ்கி தான் இருக்கிறாங்க. அப்போ 1,77,00,000 பேர் விஜய் அவர்களை முதலமைச்சராக நாங்கள் ஆக்கணும்னு விரும்பி வாக்களிச்சிருக்கிறாங்கன்னும் போது பெரும்பான்மை மக்களுடைய மனநிலையை இன்னைக்கு அரசாங்கம் வந்து பூர்த்தி பண்ணி, சட்டங்களை பூர்த்தி பண்ணி மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் ஐயா விஜய். ஏன் வந்து அது தாவேகா வந்து அதிமுகவுடைய நபர்கள் போய் சேர்றாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க தோல்வியை சந்திக்கிறோம், வெற்றி பாதைக்கு இந்த கட்சி திரும்பாதான்னு கூட பல விஷயங்கள் அவங்க மனநிலையில் ஓடலாம்ல. ஏன் மற்ற கட்சிக்கு திமுக ஏன் போல? திமுக இப்போதானே சார் முதல் சரிவியை சந்திச்சிருக்காங்க. அதான் சொல்கிறேன், திமுகவுக்கு போகாம ஏன் தாவேகாவுக்கு போறாங்கன்றதுக்கான காரணம் உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, ஆன்சர் ஒன்று தான். கொள்கை. திமுகவில் ஏதோ ஒரு வகையில் சரியோ தப்போ அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்குது. அதில் சில உங்களுக்கு போதாமைகள் இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட கொள்கை இருக்குது. ரைட். நாம் தமிழர் கட்சிகிட்ட ஒரு கொள்கை இருக்குது. விசிகான்ற கட்சி வந்து கொள்கை அடிப்படையில் உருவான ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கை அடிப்படையில் உருவான கட்சி. தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போ கொள்கை எதுவும் தேவையில்ல, நாங்கள் வெற்றி பெற்றது வந்து ஒரு இதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு அவங்க தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறாங்கன்றது அதிமுகவுக்கு ஒரு வழமையான ஒன்று. அதிமுக எம்ஜிஆர்ங்கிற கவர்ச்சி தலைமை, அம்மையார் ஜெயலலிதாங்கிற கவர்ச்சி தலைமை, இந்த கவர்ச்சி தலைமைகளின் கீழ் இயங்கிக் கொண்டே இருந்த அதிமுகவுக்கு இன்னொரு கவர்ச்சி தலைமை தேவைப்படுகிறது. அது யாரும் இல்லை. அப்படி இல்லாதப்ப நம்மளை மாதிரியே எம்ஜிஆர் ஐயாவையும் ஜெயலலிதாவையும் புகழக்கூடியவர், தூற்றாதவர் ஒருத்தர் வந்துட்டாரு. எம்ஜிஆர் ஆட்சி போன்ற, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடுங்கோலான விஷயங்களை பற்றி பட்டியல் போடணும்னா போட்டுக்கிட்டே போகலாம். தெரியுமா? துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது எம்ஜிஆர் ஐயா ஆட்சி காலகட்டத்தில் தான். எம்ஜிஆர் அவர்கள் தான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். பயங்கரமான செட்பேக் ஆச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதன் பிறகு பின்வாங்கினார். இப்படி பல விஷயங்கள் அவர் செய்த மிகப்பெரிய பிழைகள் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் நன்மைகளும் இருக்குது. அவருடைய படோடாபமான அந்த திரை கவர்ச்சி வந்து நன்மைகளை கொண்டு போய் அதிகமாக சேர்த்துருச்சு. கிளவியை கட்டிப்பிடிக்கிறாரியா, கிரவுண்டுக்கு இறங்குறாரியா, மக்களை பார்க்குறாரியா, அது வந்து மற்றதெல்லாம் சதவீதம் பண்ணிருச்சு. அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் விஜய்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கு காலையில் திறப்பதற்கு துவங்குவதற்கு திட்டமிடப்பட்டது நிகழ்ச்சி ரத்து பண்றாரு. செய்தி வருது. சரி, என்ன எதனால? அது ஏதாவது கொஞ்சம் தாமதம் இருக்கா? ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. பார்த்தா இன்னைக்கு காலையில் அவருடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர், ஒரு முக்கியமான நபர் ஜெகதீஷ் அப்படிங்கிறவருடைய இல்ல நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. இப்போ மக்களுக்கு என்ன கம்பேர் பண்ண தோணும்? மக்களை விட்டுருங்க, நம்ம என்ன கம்பேர் பண்ண தோணும்? இப்போ ஒரு அரசு நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிட்டு போறாரேப்பா அப்படின்னு தோணும். மக்கள் இப்போ கேட்டு என்ன தப்பு? இதில் தப்பு ஒன்றும் இல்லையேன்னுவாங்க. மாற்றம் அப்படின்னு ஒன்று நம்ம எதிர்பார்த்தோமே, மாற்றத்துக்கான வாக்கு தான் நீங்கள் போட்டுக்கலாம் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க அதுக்கெல்லாம் போடவே இல்லை. அதை நம்பி போட்டிருக்கலாம், பட் யதார்த்தம் அவதானம்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மதுவிலக்குத்துறை அமைச்சர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாதுன்றது. அதெல்லாம் கூட விடுங்க, மதுவிலக்கு முடியுமா? அது நீங்களே சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். கலாச்சாரம் வந்துடும், கஞ்சா வந்துடும், அது ரொம்ப கஷ்டம். கள்ளச்சாராயம் வந்துடும், கஞ்சா வந்துடும், அதனால சாராய கடையினால மூட முடியாதுன்னு சொல்றதுக்கு பேர் ஒரு அமைச்சரா? நீ ரிசைன் பண்ணிட்டு வெளியில போ. புரியுது? எதுக்கு அமைச்சரா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் தடுக்க வக்கற்ற, திராணியற்ற, தெம்பற்ற ஒரு நபர் எனக்கு அமைச்சராக வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. நான் சாராய கடையை மூடுவேன். இந்த கள்ளச்சாராயம் கஞ்சா பதில் வந்தீங்கன்னா
ஒவ்வொருத்தர் சிறையில் இருப்பீங்க. ஒரு நாளும் இந்த ஆட்சி சாராய கடை 3 நாளா கலாச்சாரத்தை ஆதரிக்காது, என்ன ஆவீங்கன்னு தெரியாது அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறோம் தான் அமைச்சர். அந்த திராணி தில்லு இருக்கணும்ல. கள்ளச்சாராயம் வந்துடும், கஞ்சா போதை வந்துடும், அப்போ வீட்டுக்கு வீட்டு போய் ஊற்றி கொடுத்துட்டு வா. என்ன பேச்சு? இதே தான் பல ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுது. என்ன மாற்றம் இருக்குன்னு கேட்குறேன். அப்போது அதிமுகவோட இன்றைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கழுத தெரிஞ்சு கட்டரமான கதை மாதிரி அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஃபினிஷ்டை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 47 பேர் வின் பண்ண பிறகு 25 பேர் வெளியில் போய் ஓட்டலாம் மாட்டாங்களா, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தான் சரின்னு நான் சொல்லுவேன். நம்ம கட்சிக்கு உள்ள நீ என்ன வேணா 4 சொத்துக்குள்ள என்ன வேணா பேசு, வெளியில போய் ஏன் பிரஸ் மீட் கொடுக்குற? அதான் பிரச்சனையா மாறுச்சு. இப்போ உள்ள சில பேர் வந்துருக்குறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் தாவேகா போக போறாருன்றாங்க, சிவிசமும் தாவேகா போக போறாருன்றாங்க. இவங்கெல்லாம் போனாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கட்சி வந்து எப்படி கட்டப்பட வளரும்னு தெரியாது. அது ஒரு கேள்விக்குறி. நான் வந்து ஒழின்னு சொல்லலை, வளரணும்னு சொல்லலை, கேள்விக்குறியாக மாறும். அவங்க ஸ்பேஸ் எல்லாம் அவர் எடுக்கிறாரு, விஜய் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில கூட போய் அதிமுக நிப்பாட்டுறாரு. இப்போ அதிமுக மறு கட்டுமானத்துக்கு விமர்சனத்தை எடுத்துக்கணும். இவ்வளவு நாளாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பல இடங்களில் ஆதரித்தும் கருத்து பதிவிட்டும் பேசியும் வந்த மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்களே என்ன சொல்றாரு? அதிமுகவின் முக்கியமான முடிவுகளை மித்துன் எடுக்கிறாருன்னு சொல்றாரு. எடப்பாடி அவரோட மகன் முடிஞ்சு போச்சுல. கூடவே பல இடங்களில் அவங்களுடைய கருத்துக்களை ஆமோதிக்கக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவர்களே இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு பி தி ஃபினிஷ்னு அர்த்தம். புரியுது சார். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மறுபக்கம் வந்து திமுகவும் எஃபிஷியண்டாக செயல்படலை. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியோட குரல் இல்லைன்றப்போ ஒரு எஃபிஷியண்டான எதிர்கட்சியாக எப்படி செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ தண்ட செலவாக இந்த 4 பேர் 5 பேர் நான் திருச்சி கிழக்க விட்டுருங்க, மிச்ச பேர்லாம் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்கல்ல, மக்கள் இவங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தகுந்த பாடத்தை புகட்டணும். 21 நாள் அப்படின்னா உங்களுக்கு மக்கள் சேவை செய்ய முடியாமல் ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறாங்க, என்னால் மக்கள் சேவை செய்ய முடியல. என்ன மக்கள் செஞ்சிட்டீங்க? நீங்கள் தொகுதிக்கே வரலன்றாங்க மக்கள். என்னத்தை செஞ்சீங்க? திரை கவர்ச்சி பின்னால் ஓடுறதுக்கு, காசுக்கு, சுகபோக வாழ்க்கைக்கு, பதவி வெறிக்கு ஓடுவதற்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதானே? 21 நாள் ஓட்டு போட்ட மை எந்த காய்ச்சிருக்கா பார்த்தீங்களா? இருக்கா? இருக்கு, இன்னும் இருக்குது. அதை காயறதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி கட்சி மாறுற. கேட்டால் எம்எல்ஏ போய் ராஜினாமா பண்ணிட்டு தானேங்க போகிறாரு. அது என்னங்க தப்புனா? மக்களை துச்சமாக மதிக்கிற நீ, மக்களை இழிவாக மதிக்கிற நீ. கட்சிக்குள்ளே அதிருப்தி எம்எல்ஏ இருந்துட்டு போ. எதுக்கு நீ ராஜினாமா பண்ணுற? இப்போ என்ன பண்ண போகிற? அங்கே போய் சேர்ந்து புனிதராக போறியா? அப்படியே மக்கள் சேவை செஞ்சு கிழிக்க போறீங்களா நீங்களா? அப்போ இன்னமும் இடத்துல வரும்போது நாம் தமிழர் கட்சி, அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்டவர்களாம் அதில் இறங்கி போட்டி போடணும். அன்புமணி சொல்வது 100 சரியான விஷயங்க. பொது வேட்பாளரை நிப்பாட்டணுங்க. ஸ்டாலின் நிற்கட்டும், இவர் சீமான் நிற்கட்டும், எல்லாரும் நிற்கட்டும்ன்ற பொது வேட்பாளரை நிப்பாட்டுங்க, ஜெயிங்க, உள்ளே போங்க. அப்போ தான் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது நடக்கணும். ஓகே சார். இப்போது இதை தொடர்ந்து நேற்றுலேருந்து ஒரு நியூஸை வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. விஜய் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் அமித்ஷா அப்படின்ற ஒரு நியூஸை வந்து பரப்புறாங்களே தவிர்த்து, பிரதமர் மோடி அவர்களிடம் வந்து விஜய் அவர்கள் பெருசாக எதுவும் பேசலை, பெருசாக கோரிக்கை வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ணுறது தான் இதை பெருசு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பெருசாக எதுவும் பேசலைங்கிறது உண்மைதான். 4 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அவர் எத்தனை நிமிஷம் வேணால் பேசிட்டோங்க. இது ஒரு மரபு சந்திப்புங்க. நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் ஸ்டேட்டுக்கு, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க வரேன், வணக்கம். வரும்போது சும்மா வர முடியாது. இந்தாங்க 4 கோரிக்கை. தமிழ்தாழ்த்து பாடு, எங்களுக்கும் பிரச்சனை, மேகதாதை காப்பாற்று, தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளை, சாரி மீனவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்ற, நாம்கே வாசி சில பேர் பேசுவாங்க இல்லையா, மரபு. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு இவர் தான் சொன்னார், சம்பிரதாயம்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னாரு. சம்பிரதாய போராட்டம், சம்பிரதாயம் இதெல்லாம் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணுவார். லெட்டர் எழுத மாட்டேன்னாரு. வேறு வழி இல்லைல்ல, நீங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல.
மேகதாதுல அணை கட்டுவேன், எவனும் என்னை கேட்க முடியாதுன்னு அந்த ஆளு DK சிவகுமார் அவ்வளவு தைரியமா தென்னாவட்டா பேசுறாருன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்க வேணாமா? கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு இதை பத்தி நீங்க வலியுறுத்தி இருக்க வேண்டாமா? என்ன அடுத்த கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேணாமா? நம்ம ஊர் தண்ணியை தரமாட்டேன்னு மறுக்கிறதுக்கு பேர் ஒரு கூட்டணி கட்சியா? காங்கிரஸின் இயல்பிலேயே துரோகமும் அவனம், அதாவது மற்றவங்களை ஏமாத்துறதுங்கிறது இயல்பிலேயே இருக்குது காங்கிரஸுக்கு. கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அமைச்சரவையில் பங்கு வேற கொடுத்துருக்கீங்க, உயிர்த்தழ வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை 50 வருஷம் கழிச்சு. ஆமா, இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க கேட்குற மாதிரி விஜய் அவர்கள் மடைமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் சந்திக்கலையே எல்லாம் கேட்கல. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவர் ராகுல் சந்திக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சோனியா சந்திக்கலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு டிபேட்டாக ஆகவே கூடாதுங்க. அவர் என்ன கோரிக்கை வச்சா யாராவது பேசுனீங்களா நீங்கள்? இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து 2021ஆம் ஆண்டு தலைமைச் செயலராக இருந்த ஐயாவே இறையன்பு IAS அவர்கள் போட்ட ஜிஓலியை எல்லா இடத்துலையும் பாடலான்னு போட்டாங்க. ஏன் மோடியில் போய் கோரிக்கை வைக்கிறீங்க? பாடிட்டு போப்பா, நான் சிஎம், நீ தமிழ்த்தாய் தான் முதல்ல போடணும், எதிர்க்கணும்னா எதிர்த்து கோர்ட்டுக்கு போய்க்கோ, தமிழ்த்தாய் போடுப்பா அப்படின்னு பாடிட்டு போங்க. யார் தடுக்க போறாங்கள? அது ஒரு கோரிக்கை, அங்கே போய் வைக்க வேண்டியது. ஒரு DRDOவில் ஒரு இன்ஸ்டியூட் இங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, ஓகே ஃபைன். அது அமைப்பு தொடர்பாக ஒரு மையத்தை கொண்டு வரான்னு சொல்கிறாங்க, ஃபைன், அதெல்லாம் ஓகே. இந்த சந்திப்பு அப்படியே தலைகீடாக மாற்றிடும். சந்திப்பில் நடக்காத சில விஷயங்களை வச்சு அரசியல் பேசுறதுலாங்கிறது பொழுதுபோக்கு வேணால் பேசலாம். அவர் அமித்ஷாவை சந்திக்கவில்லை, அமித்ஷா நேரம் கடை சொல்லுகிறார்கள், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையா? முதல்ல தேவையா? அவன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான், பெண்களை வன்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கான், காவல்துறையினர். அதெல்லாம் பேச வேணாவா? அதெல்லாம் கேட்க வேணாவா? அதில் தான் கவனம் செலுத்தணும். அமித்ஷா மீட் பண்ணாரா, சூர்யா மீட் பண்ணாரா, ராகுலை மீட் பண்ணாரா, இதே தான் பொழப்பு, வேற வேலையே கிடையாது. யாரை மீட் பண்ணா என்னங்க? நாட்டில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசி அரசாங்கத்துக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய வேலை தான் பத்திரிகையாளருடைய வேலை. நிச்சயமா அந்த வேலையை செய்வோம் நம்ம. இதை தொடர்ந்து டிவிகே அமைச்சர்கள் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு துறை ரீதியான அமைச்சர்களும் அந்தந்த துறையில் அவங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லை அப்படின்றது இப்போது வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்க பேசக்கூடிய விடயங்களில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இல்லாமல் இருக்கு. எல்லாரையும் அப்படி சொல்லலை, குறிப்பிட்ட சில பேரை கூட வச்சுக்கலாமே. இப்போது தொழில்துறை மந்திரி இருக்காங்க, அந்த அம்மா கீர்த்தனா ஒரு மேடம், அவங்க சில வீடியோ ஒன்று நேற்று வெளியிட்டாங்க. ரீல்ஸ் மூலமாக முதலீடுகளை இருக்கலாம். அது ஒரு நவீன வடிவத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு. அதை விமர்சிக்கிறதுக்கோ கை கொண்டு சிரிக்கிறதுக்கோலாம் ஒன்றும் இல்லை. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு யங்ஸ்டர், யங் லேடி, யங் உமன் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க கூடாது, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதான் மேட்ரு. கத்தியை நான் பல முறை சொல்லியிருக்கேன், கத்தியை விரலோட்டம் பயன்படுத்தலாம், வெங்காயட்டும் பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறதா மேட்ரு. ஆனால் இன்னொரு அமைச்சர், மீன் வளத்துறை அமைச்சர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த கச்சத்தீவு பிரச்சனை நோ கமெண்ட்ஸ். இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர், அவரு தான் அமைச்சர் போல், மைக்கு வாங்கி நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிறேன். என்னையா எதுக்கு ஏன் இவ்வளோ பதட்ட போகிறீங்க? நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸுங்க. கச்சத்தீவு பிரச்சனை என்பது தமிழர்கள் நீண்டகால பிரச்சனை. அதுக்கு உரிய தீர்வை நமது தளபதி, நமது முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் கொண்டு வருவார். தமிழ்நாட்டு மீனவர் பெருமக்கள் பயப்பட வேண்டாம், மீனவர்கள் அரணாக என்றென்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் நிற்கும்னு பேசுவதற்கு பேர் தாங்க அமைச்சர். செய்கிறாங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் பேசியாச்சு இருக்கலான்றீங்களா? நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். என்ன நோ கமெண்ட்ஸ்? புரியல. இவங்கெல்லாம் யாருன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓட்டை குத்திருப்பான், யாரும் தெரிஞ்சிருக்காது. இப்போ விஜய்க்காக ஓட்டு போட்டோம்பான்னு நோ கமெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கார். கச்சத்தீவை பற்றி கேட்டா ஏன் அவருக்கு தெரியாது கச்சத்தீவு எங்கே இருக்குது, எவ்வளோ வருஷம் பிரச்சனை, யார் கொடுத்தாங்க, யாரால இந்த பிரச்சனை பெருசாச்சு, ஏன் அந்த இடத்துல மீன் பிடிக்க போனால் தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதை பற்றியுமே அவருக்கு தெரியாது. ரைட். இதுதான் நீங்கள் சொன்ன அவலம், பேரவலம் இது.
முதலமைச்சருங்க டெல்லிக்கு போகிறாரு, மீட் பண்ணிட்டு வெளில வரீங்க, ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி போனேன், பேசினேன், கேள்விக்கு கோரிக்கை வச்சேன் அப்படின்னு ஏங்க பேச மறுக்கிறீங்க? ஒரு முதலமைச்சர் நீங்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறவருக்கு என்னென்ன பண்ணிட்டு போங்க. ஒரு சிஎம் ஆகிட்டீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கே இவ்வளோ தடுமாறுறீங்க, இவ்வளோ பயப்படுறீங்க? போன ஆட்சியில் கூட எழுதி வச்சாது படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க ஐயா ஸ்டாலின். பதில மாற்றி ஆமாம், பதில் வருஷம் மட்டும் மாறி போனாரு. கொஸ்டின் 2வது கேள்வி கேட்டா 3வது கேள்வி கேட்குறேன், நான் 4வது பதில் சொல்லணும் போது அப்படின்றவாரு. எந்த கேள்வி நான் பதில் சொல்கிறோம் அப்படின்னு. ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு புரியல. முதலமைச்சர் விஜய்க்கு என்னுடைய கனிவான வேண்டுகோள், பிரஸ்ஸை மீட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பிரஸ் 4 பேர் கூடாது பேசுங்கன்றேன். நான் அது என்ன பழக்கம்னு கேட்குறேன். நல்லா இல்லை அது. புரியுது. அப்போ இது போன்ற செயல்பாடுகளை முதல்ல இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இவங்க மற்றவங்க ஆய்வுக்கு போடுறது அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பலைங்க. என்னை கேட்டிங்கன்னா தம்பி, ஒரு அமைச்சர் ஆய்வு போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உட்காந்து வந்து வேலை நடக்கும். இப்போ நான் அவங்க போகிறத நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் அது ரொம்ப நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், திரிக்கிற மாதிரி இருக்குன்றீங்க. அவங்க அதுலேயே வாழ்ந்து வந்துட்டாங்க, ரீல்ஸு இன்ஸ்டாகிராம்லேயும் இருந்துட்டாங்க. ஸோ அதை அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாரு ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரை பாராட்டுறது என் வேலை கிடையாது. அந்த அமைச்சர் எதனால் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அதை சுட்டி கட்ட வேண்டியது தான் என் வேலை. பாராட்டுறது தான் ஒரு அமைப்பு, கட்சியே அமைச்சு அரசாங்கத்தையே பிடிச்சிக்கலையே, பாராட்டிக்கோங்க நீங்களே உங்களை. நாங்கள் எதுக்கு உங்களை பாராட்டணும்? பாராட்டுறது என் வேலை கிடையாது. அப்போ இது போன்ற செயல்பாடுகளை வந்து பூதாகரப்படுத்துறதை விட பிழைகள் நடந்தால், தவறு நடந்தால், குற்றங்கள் நடந்தால் சுட்டி காட்டுற வேலையை ஊடகங்கள் பண்ணணும். எதிர்கட்சிகள் வீரியமாக பண்ணணும். இதுமேல் தான் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்றவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை அவங்க பண்ணணும். பண்ணுவாங்களான்னு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி.